Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் தேர்ட் பேப்பர் லெட்டர் ரைட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். காரியாலய் ஞாபன் ஆஃபீஸ் மெமரண்டம் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு அதிகாரப்பூர்வமான கடிதம் ஒன்று யூஸ் பண்ணுவாங்கப்பா. அதுதான் ஆஃபீஸ் மெமரண்டம் வாங்க. भारत सरकार के मंत्रालयों में आपसी व्यवहार के लिए कार्यालय ज्ञापन का प्रयोग किया जाता है. அப்போ இந்திய அரசின் அமைச்சகத்தில் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பரஸ்பர அதிகாரப்பூர்வ தொடர்புக்காக இந்த காரியாலய ज्ञापन யூஸ் பண்ணுவாங்க. நமூனானா ரெஃபரன்ஸ் सन 14265 भारत सरकार इंडियन गवर्नमेंट वित्त मंत्रालय फाइनेंस डिपार्टमेंट नई दिल्ली न्यू दिल्ली. दिनांक डेट பாருங்கப்பா 02/04/2018. कार्यालय ज्ञापन विषय भारतीय आयकर सेवा आयोग का गठन. विषय इन्फॉर्मेशन पा பொருள் भारतीय आयकर सेवा आयोग का गठन இந்திய வருமான வரி சேவை ஆணையத்தை அமைத்தல்ன்றாங்க. भारतीय आयकर सेवा आयोग के गठन का प्रश्न पिछले कुछ महीनों से इस मंत्रालय के विचाराधीन रहा है. அப்போ இந்திய வருமான வரி சேவை ஆணையத்தை அமைக்க கடந்த சில மாதங்களாக பார்த்தா இந்த அமைச்சகம் பார்த்தா ஆலோசனை செஞ்சுன்னு வராங்க. अब भारत सरकार ने आयव्यय सेवा गठन करने का निर्णय लिया है. இப்போது இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தா இந்த வருமான வரி சேவை ஆணையத்தை அமைக்க பார்த்தா முடிவு பண்ணிக்கிறாங்கப்பா. आगे सभी आयकर अधिकारियों की नियुक्तियां इस सेवा के अंतर्गत आयोजित प्रतियोगी परीक्षा के आधार पर की जाएगी. இனிமேல் அனைத்து வருமான வரி அதிகாரிகள் நியமனம் பார்த்தீங்கன்னா இந்த சேவையின் அடிப்படையில் போட்டித் தேர்வு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுப்பாங்கன்றாங்கப்பா. ஏக் துரந்த் அமல் மே லாயா ஜயேகா இது உடனடியாக அமலுக்கு கொண்டு வருன்றாங்கப்பா. ஸோ இந்த லெட்டரை யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா உப் சஜிவ் டெப்டி செக்ரட்டரி பாரத் சர்க்கார் இந்தியன் கவர்மெண்ட் அவங்க தான் இது இஷ்யூ பண்ணுறாங்க. சேவாமே யாருக்கு சென்ட் பண்ணுறாங்கன்னா பாரத் சர்க்காருக்கே சபி மந்த்ராலய் விபாக் இந்திய கவர்மெண்ட்டில் இருக்கிற அனைத்து மினிஸ்டருக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க சென்ட் பண்ணுறாங்கப்பா. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் மெமரண்டம் காரியாலய் ज्ञापन லெட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோவில் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.